அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாரென கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையில் உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வரவேணா ஃபோன்லேயே சொல்லுவோம். ஃபோனில் சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஃபோனில் சொல்கிறது நாங்கள் வந்துடுறோமேனு சொன்னோம். முடியாது, ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த பஞ்சாயத்து மேடை பஞ்சாயத்து என்ற மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டு. அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தும் அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒருத்தன் இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால் போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்குறதுன்னு கேட்கும்போது, இந்த நிறுவனர் ராமதாஸா, அவருக்கு கேட்ட சாதிட்டு உள்ள கொள்ளு பேரன் பேத்திகளோடு கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போனேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட், நாளைக்கு வரணும், யார் வந்தாலும் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தோம் தலைமை செயலர் சொல்லுங்க? 800. 800. நேற்று 300 பேர். இப்படி அவமானம் வந்திருப்போம். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. ஃபோனில் பேசணுன்னாலும் இந்த தலை வழிகளை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது. வேறு யாரும் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன். அவர்கள் என்னை குலதெய்வம் என்று நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். நான் அதற்கும் மேலே ஒரு படி போய் அவர்களை என்னுடைய வழிகாட்டிகளாக
தொண்டர்களாக அல்ல, வழிகாட்டிகளாக என்னோடு ஒன்றிணைந்த அந்த உயிர்களை நான் நேசிப்பதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. நாற்பத்தி 6 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு செங்கல்லாக பார்த்து கட்டிய கட்சி என்ற மாளிகையில், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அடுத்து நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் செல்பேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்துவிட்டார். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும், மாவட்ட செயலாளருக்கும் காலை 3 மணிக்கு, அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பித்தவரி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டார். என்ன நடக்குதுன்னு அவங்க புரியாமல் புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கூட்டுறோம்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா? அதனால் நீ போவாதே என்று மாவட்ட செயலாளர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூடன் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கன் செய்வானா இந்த வேலையை? அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு விழா நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் 1, தந்தை சொல் மிக்க
மந்திரமில்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பேட்டிகளிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடும் நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. இது தெரியாமல் எவனோ அந்த மாதிரி சொல்லிட்டோம் அந்த காலத்தில். இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே உலகியல் நேதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரல்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதள பாதாளத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என் கைவிரல் கொண்டே என் கல்லை குத்திக்கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக்கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவப்படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைப்பணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். இது எல்லாமே நாடகம். அதில் ஒவ்வொருவரும் நடிகர்களை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.